ஹாய், நான் கானா சுதாகர். என் வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மூஞ்சி மேல குத்துவேன் அடி ஊரு பேர் சொல்லாம வெகுடா உடம்பு கட்டு வந்து பாட்டு இருக்கா அப்படி பாட்டு சமயம் வந்தனே. நான் யாரு, ஊரு பேரு விளக்கமா சொன்னா தெரியும். ஓடியா பரம கடவுளுக்கு இடமா அமரக்கூடிய உமா பார்வதி அம்மனுக்கு கைப்பிடிக்க தாதி, கால் பிடிக்க தாதி, அம்மா காலால் செய்யக்கூடிய வேலையை சொல்லி காட்டுகிறா. காட்ட மாட்டேன். அதனால அம்மா காலால் இடக்கூடிய வேலையை சொல்ல, காலால் இடக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய என் பேர் தான் மீனாட்சி தாதி. மீனாட்சி தாதி விளக்கமா புரிஞ்சுதா? இன்றைய தினத்துல ராணி அம்மா கூப்பிட்டுக்கிறாங்க. இங்கே என்ன போய் அழைத்துட்டு வரேன். கூப்பிடுறாங்க முக்காடு போட்டு போன தாதிக்கிட்டா அது தாதி ஒத்துக்கல ஒத்துக்கல காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன். தாதி அம்மா வந்துட்டாங்க. முல்லை, அரும்பு, போங்கு, மந்தாரம் சொல்லக்கூடிய வாசன மலர்களை வைத்து பாதத்திற்கு மீனாட்சி தாதி அநேக வந்தனம். அம்மா
ஆனால் அம்மா எம்மாடி இந்த தினத்திலே ஏண்டி ஓ சொல்லுடி இந்த தினத்திலே சொல்லு இன்றைய தினத்திலே என்ன அழைத்த விவரம் என்ன? என்ன அழைத்த விவரம் என்ன? எம்மா என் பதியான மன்னவர் ஆ, இவர் எங்க இருக்காரு ஆ, எங்க போயிருக்காரு ஆமா அவரை பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது ஆ. அவர் எங்க இருக்காரு எங்க போயிருக்காரு அது ஏதாவது விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வரேங்க, அவரை நான் இப்ப பார்க்கணும் நான் சொல்றேன் அவரை நான் பார்க்கணும் இப்ப வந்து பாருங்க என்னடி என்னடி சொல்ற அம்மா, வந்து பாருமா. என்னது முகத்தோடு வந்து இருக்கும் சந்தோஷத்தை நேரில் வந்து பாருமா. சொல்றேன், கேளுமா. சொல்லுவேன் தாயே. அம்மா உன் கணவர் அமர்ந்திருக்கக்கூடிய அழகை நான் எப்படி சொல்லுவேன் அது எப்படி நான் வர்ணிப்பேன் அது மட்டுமா அவருக்கு எத்தனை கண்கள் இருக்குது அம்மா, கண்ணு போதுமா தாயே, கண்ணு போதுமா பாருங்க. ஏய், கண்ணு போதுமா தாயே, கண்ணு போதுமா தாயே. ஆனால் அம்மா உன் கணவருடைய அழகை பார்ப்பதற்கு இந்த இரண்டு கண்ணு கண்கள் போதவே போதாதம்மா. ஓராயிரம் கண்கள் தேவைப்படும் ஆமா இவ்வளவு நாளா என் வீட்டுக்கார நான் பாத்துட்டு இருக்கேன் வா, உட்காருங்க. நில்லுங்க. ஏன் இவ்வளவு நாளா நான் என் வீட்டுக்கார நான் பாத்துட்டு இருக்கேன் ஆமா. இன்னைக்கு என்னமோ இவனுவோ புதுசா பார்த்த மாதிரி இருக்கு ஆமா. இன்னைக்கு என்னமோ அழகு ரொம்ப கூடி இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா. அவர் அழகை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போகும் வேண்டும் சொன்னாங்களா? ஆமா நீ புதுசு புதுசாதான் இருக்குது அதான் கேட்டேன், நீ என்ன புதுசா சொல்றா உடனே புதுசு தானே ஆமா புதுசுதான். அம்மா, அங்க 2 சூரியன் உயர்ந்திருக்கம்மா. அப்படியா ஆலகண்டரா ஆ. காலகண்டரே அம்மா, நீலகண்டரே, சூலகண்டரே, அவர் காலகண்டரே. காலகண்டர் குமரசாமி, சூலகண்டர் சிறுவரை. இப்படியே பாடி இருந்தா உங்க கணவர் அழகு நிறைய சொல்ல இருக்கலாம் அப்படியா? இருந்தாலும் கைலாய வந்து விட்டா ஓ நீ உன் வாயால் சொல்வதை விட ஆமா உன் கண்ணால் நேரா பார்த்து நீங்க போய் தெரிஞ்சீங்க ஆமா நீ கூப்பிட்டு பாரு அம்மா கூட்டு பாக்குறதா ஆமா. சரி போ போ நான் கூட்டு பாக்குறேன் நீ போடியம்மா சரி சரி சாதி என்னமோ தெரியல நீங்க புதுசா பெரிய அழகா இருக்காருன்னு சொல்றேன் சரி நானே கூட்டு பாக்குறேன் எது பேசுங்க டீ குடிக்கிற வாய் போட்டு குடிக்கலாம் ஓஹோ என் பிராணபதி என்ன அம்மாவுக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு தானே என்ன ரெண்டு ஜாபறாங்க அப்பா நினைக்காதம்மா என்ன ஓ பிராணபதினு கூப்பிட்ட ஆமா குரல் ரெண்டு வந்து பாத்தியா அதான் ஆம்பியா ரெண்டு சொன்னேன் ஐயோ ஐயோ முன்னாடி சாதி ஆமா எப்படி சொல்றான் இப்போ உங்க குரல் ரெண்டு கடிச்சா ஒண்ணு கடிச்சா கண்டுதாம்மா கேட்டுச்சா? நீங்களே அம்மா ரெண்டு வீட்டுக்காரங்க கண்டுதாம்மா கேட்டுச்சு. ஒண்ணுதான் தெரியும், என்னமோ தெரியல. ரெண்டு வீட்டுக்காரங்க 2 வீட்டுக்காரர் வச்சிருக்கிறேன், என்னமோ என்னதான் தெரியுமே. இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பாரு. இன்னொரு அடி கூட்டு போறோமா? ஓட்டி குடி மாட்டான் அவனுக்கு கொடுக்குறேன் இன்னொரு வாட்டி ஏன்னா அப்ப ஏதோ ரெண்டு குரலா கேட்டது உண்மைதான் ஆமா ஏன்டா என்ன பை போறீங்க டேய், டேய், டேய். இன்னொரு வாட்டி கூட்டு பாரு ஆமா கூட வாட்டி ஓஹோ பரமேசா உண்மை சொல்லி யாரும் வச்சுக்கிறேன் சைட்ல டேய், இல்லடா டேய். உண்மை சொல்லுவோம் தாண்டி சாப்பிட்டா கூட நான் குடிக்கிறேன் சரியாம்மா குறத்தையும் பாசை குறவனுக்கு தான் தெரியும் ஆமா தேவருக்கெல்லாம் ஒரு பாசை இருக்குது நவீன பாசைன்னு ஒரு பாசை இருக்குது ஆமா. அதனால அது பேர் கூட்டு பாரு அப்படியா ஆமா உண்மைதான்டா நான் ஏன்னா அவ கணவன் மனைவிக்குள்ள ஆமா, சத்தியவதி. தனி பாசை ஒண்ணு இருக்கும் ஆமா, ஆமா. இவன் கணவன் சொன்னா மனைவி புரிஞ்சுக்குவாங்க ஆமா. இல்லையா ஆமா. அதனால எனக்கு தனி பாசை இருக்குது அதை கூட்டு பாரு கூட்டு அப்படி சொல்றியா ஆமா. சரி அப்பா ஓஹோ என் சுவாமி ஏய்,
இவரேதான். இப்படியே ஒரு பொருள் கிடைச்சு வச்சா அவர் யாரு? அது யாரு பொருள்? அது யாரு? உன் கூட வச்சு சுத்திங்க பாரு மீனாட்சி தாதி. ஆமா. அந்த தத்திர பத்தி சனியா அவன் வீட்டுக்காரன் வந்துக்கிறான். இந்த நேரத்துல அவன் சரக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கையில தட்டிட்டு பொருள் கொடுத்துக்கிறான். ஏன் மீனாட்சி மீனாட்சி வெளிவாடி நம்ம போலாண்டி காஞ்சி போறோன்னு. சரி போ போ. வீட்டுக்கார கூப்பிடாம பாரு அப்ப மாட்டா பாரு. ஓஹோ என் கணபதி பரதா இல்லை அம்பல சரி பார்வதி கோடி வணக்கம் வணக்கம் சத்தம் போடாத உட்காந்து பார்க்கணும். சரி சுவாமி, நான் சுகமாக வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் இன்றைய தினத்திலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கேன்.
அவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட அழகான காட்சியை காண்பதற்கு ஓடி வந்து அழகான காட்சியை காண்பதற்கு ஓடி வந்து ஆனா எங்க வேதனைப்பட்டு இருக்கீங்களே வீட்டுக்கு அண்ணாவன் சக்தி உலகத்தை அண்டவரக்கூடிய உன்னோடு சமராக அமர்ந்திருந்தாரே அவரு ஆமா மும்மூர்த்தி தேவனுக்கு ஒருவனான அவன் இந்த கைலாய நாடி வந்து வந்தான். உனக்கு இருப்பதோ 4 சிரம், உனக்கு இருப்பதோ 4 சிரம், ஆமா உனக்கு இருப்பதோ 5 சிரம் அப்படி என்று தெரிவித்தான். உன்னோடு எப்படி நான் சமராக அமர்வது என்று தெரிவித்தான். என்னை போல் மும்மூர்த்தி தேவனுக்கு ஆமா என்னோடு யோசிக்கிறாங்க. என்னை போல உனக்கு 5 சிறை கொடுக்கிறேன். ஓஹோ நீங்க கொடுத்துட்டீங்க. ஆமா கொடுத்துட்டு கொடுத்த பிறகு அவன் என்னென்ன பண்றா தெரியுமா பெண்ணே? உனக்கு என்ன கேட்டதுங்க எந்த நோடு ரங்காடி எங்க ஐயோ பெண்ணே சமரா அமருன்னு சொன்ன அமர மாட்டேன்னு சொன்னா 5 தலை கேட்டா கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே பெண்ணே இப்படி வேதனைப்பட்டு நிக்கிறீங்களே இதே வேலைதானா உங்களுக்கு? இதே வரத்தை கேட்டா கொடுத்துட்டேன் திருப்பி இப்ப துன்பப்படுற வேலை தானே? இதுக்கு முடிவே கிடையாதா? அப்புறம் என்னதான் சொல்றாங்க? ஓ பெண்ணே அவன் தானா தோலை கட்டுறான். அறிவில்லாத தேவர்களே அருகே வாழ்ந்து தெரிவிக்கிறான். எப்படி சொல்லுவோம்? எதை கேட்டாலும் அந்த 5 சிரம் வந்த பிறகு நானே கடவுள், நானே தெய்வம், இந்த கைலாயம் எனக்கு சொந்தம். ஆண்டி பெயர வேண்டி நீங்க எதுவும் கெஞ்ச வேண்டாம். அறிவில்லாத தேவர்களே என் அருகே வாருங்கள். நான் கேட்ட வரத்தை கொடுக்குறேன். தெரிவிக்கிறான். இந்த கைலாயமே எனக்கு சொந்தம். கைலாயத்தையும் படைப்பேன். ஆமா எதை வேண்டாம் படைப்பேன். பார்வதியும் நானே படைப்பேன் என்று தெரியும். அப்படியா சொன்னா பிடிக்க படைக்கிறேன் சொன்னா சுவாமி ஐயா வேதனைக்கு தம்மாச்சு சாதாரணமான நம்மிடத்திலே வர வாங்கி கொண்டு அப்பேற்பட்ட அனுபவத்தோடு பேசுகிறானே நானே அவன் என்ன ஒரு என்னங்க ஏன் அவர் தடுக்கிறீங்க?
உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பத்மாசனுக்கு வரங்க ஒரு வரம் கொடுத்தீங்க. அந்த வரத்தை சோதிக்கிறதுக்கு உன் தலைமையிலே கை வைக்க வந்தான். அப்ப ஐவேலங்காட்டுல போய் நீங்க வேலங்க ஐயா இருந்தீங்க. அப்பயும் எங்க அண்ணன் தான் வந்து காப்பாத்தினாரு. ஆமா நான் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும். எங்க இல்லங்க அதனால நமக்கு கஷ்டம்னு சொன்னா என் அண்ணன் கோபால கண்ணன் வந்தாதான் முடியும் இல்லையா? அதனால அதனால எங்க அண்ணன் வந்தாதான் நம்ம கஷ்டம் தீரும். எங்க அண்ணனை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவுக்கு நான் எடுக்கிறேன். ஆகட்டுங்க நான் பாக்குறேன். போ
முகுந்தா வாசுதேவா பரவாசுதேவா பக்தவச்சலா பாண்டுரங்கா தேவதேவா இந்த வேலை வந்து உன் தந்தையான பார்வதியை காத்து ரட்சிக்க வேண்டும் ஏ நாராயணா சீக்கிரமாக வந்து குறை தீர்க்க வேண்டும் ஏ கோவிந்தா சீக்கிரமாக